எனதன்பு தமிழ்த்தாய் உறவுகளே, தமிழக அரசியல் களத்தில் வேல்முருகன் போராட்ட பாதையில் ஒரு பயணம் என்ற வேட்டை தமிழின் இந்த ஒரே நிகழ்வு. ஒரு மனிதனின் அரசியல் பயணத்தை அவர் பேசிய வார்த்தைகளால் மட்டும் அளக்க முடியாது. அவர் எதற்காக குரல் கொடுத்தார், யாருக்காக களத்தில் நின்றார், எத்தனை முறை எதிர்ப்புகளை சந்தித்தார், எத்தனை முறை போராட்டத்தை தேர்ந்தெடுத்தார், அதுதான் ஒரு போராளியின் பயணத்தை சொல்லும். தமிழக அரசியலில் மக்களின் வாழ்வுரிமை, தமிழர் உரிமை, தமிழர் மண், நீர், விவசாயம், தொழிலாளர்கள், ஈழத்தமிழர்கள் என பல்வேறு பிரச்சனைகளில் தொடர்ந்து குரல் கொடுத்த அரசியல் தலைவர்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவர் வேல்முருகன் அவர்கள். கடந்த 2012ஆம் ஆண்டு தைப்பொங்கல் நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. கட்சியின் அடிப்படை முழக்கமாக முன்வைக்கப்பட்டது உரிமை மீட்சியே இனத்தின் எழுச்சி. அதன் பின்னர் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் பிடித்துக்கொண்டு பயணித்த அரசியல் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழர் உரிமை என்றால், காவிரி மண் என்றால், விவசாயி நீர் என்றால், முல்லை பெரியாறு நிலம் என்றால், மக்களின் வாழ்வாதாரம் தமிழர் உரிமை என்றால், ஈழத்தமிழர் சுற்றுச்சூழல் என்றால், டெல்டா மண்ணும் விவசாயம் என்றால், இப்படி பல்வேறு களங்களில் போராட்ட குரல் எழுப்பப்பட்டதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. 2013ஆம் ஆண்டில் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் இந்தியா வந்தபோது அவருடைய வருகைக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டங்களை முன்னெடுத்தது. அது மட்டுமல்ல, காணாமல் போன ஈழத்தமிழர்கள் எங்கே என்ற கேள்வியும் தமிழகத்தில் எழுப்பியவர் வேல்முருகன். 2015ஆம் ஆண்டில் இலங்கையில் காணாமல் போன தமிழர்களை மீட்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழகத்தின் மண்ணை நோக்கி திரும்பி பார்த்தால் காவிரி, தமிழக விவசாயியின் உயிரோடு கலந்த அந்த நீருரிமை பிரச்சனையிலும் போராட்ட குரல் எழுப்பியது தமிழக வாழ்வுரிமை கட்சி. முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலும் தமிழ்நாட்டின் நீருரிமை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் அவர் தொடர்ந்து தனது போராட்டங்களை முன்வைத்து நடத்தி வந்தார். ஆனால் ஒரு போராட்டம் என்பது வெறும் மேடையில் பேசுவது மட்டுமல்ல. சில நேரங்களில் அது காவல் தடுப்பை எதிர்கொள்வது, சில நேரங்களில் அது வழக்குகளை எதிர்கொள்வது, சில நேரங்களில் அது அதிகாரத்திடம் நேருக்கு நேர் என்று கேள்விகள் கேட்பது. மக்களின் குரல் கேட்கப்படவில்லை என்றால் அந்த குரலை இன்னும் சற்று உறக்கமாக எழுப்ப வேண்டும் என்பதுதான் அவரது அரசியல் செயல்பாடுகளில் வெளிப்பட்ட அணுகுமுறையை நாம் நேரடியாக காணலாம். கதிராமங்கலத்தை மறந்துவிட முடியுமா? மண்ணையும் விவசாயத்தையும் பாதிக்கும் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராடிய போது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக வேல்முருகனும் குரல் கொடுத்தார் என்பது வரலாறு. விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மீத்தேன் திட்டம் தொடர்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டத்தை அறிவித்து பல போராட்டங்கள் நடத்தியுள்ளது. அதாவது மண்ணை காப்பது என்பது வெறும் மண்ணுக்காக அல்ல, அந்த மண்ணில் வாழும் விவசாயிகளுக்காக, அந்த விவசாயியின் குடும்பத்திற்காக, அவர்களின் அடுத்த தலைமுறைகளுக்காக. நெய்வேலி நிலம், தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், இந்த கேள்விகளுக்கு வேல்முருகனின் அரசியல் பயணத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. சமீபத்திய ஆண்டுகளிலும் நெய்வேலி பகுதியில் நிலம் கையகப்படுத்துதல், மக்களின் இடப்பெயர்வு, இயற்கை வளங்கள், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்திலும் அரசியல் தளத்திலும் போராடியதாக வேல்முருகன் அவர்களுடைய வரலாறு நீண்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு போராட்டத்தின் வெற்றி உடனடியாக கிடைக்கலாம். சில போராட்டங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். சில போராட்டங்கள் வெற்றி அடையாமலே போகலாம். ஆனால் ஒரு சமூகத்தின் பிரச்சனையை சமூகத்தின் முன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதும் ஒரு அரசியல் பணிதான் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் பார்த்தால் வேல்முருகனின் அரசியல் பயணம் என்பது வெறும் தேர்தல் அரசியலின் கதை மட்டுமல்ல. போராட்டங்களின் வழியாக அரசியலை வெளிப்படுத்த முயன்ற ஒரு அரசியல் பயணத்தின் பதிவும் இதுதான். தமிழர் உரிமை, தமிழர் மொழி, தமிழர் பண்பாடு, தமிழகத்தின் இயற்கை வளங்கள், விவசாயிகளின் வாழ்வாதாரம், நீருரிமை, சுற்றுச்சூழல், சமூக நீதி, ஈழத்தமிழர்களின் பிரச்சனை,
இந்த கேள்விகள் அனைத்தும் ஒரே நாளில் தீர்ந்துவிடக்கூடியவை அல்ல. ஆனால் அந்த கேள்விகள் மறுக்கப்படாமல், மறைக்கப்படாமல், மறக்காமல் இருக்க யாரோ ஒருவர் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், களத்திலே நிற்க வேண்டும், அதிகாரத்தை கேள்வி கேட்க வேண்டும், மக்களின் குரலை அரசியல் அரங்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த பாதையில் பல ஆண்டுகளாக பயணித்து வரும் அரசியல் தலைவர்களில் ஒருவராகவே தி. வேல்முருகன் அவர்களை நாம் பார்க்க முடியும். வரலாறு என்பது வெற்றிகளின் பட்டியல் மட்டுமல்ல, எதிர்ப்புகளையும் பதிவு செய்யும், போராட்டங்களையும் பதிவு செய்யும், கேள்விகளையும் பதிவு செய்யும். ஒரு தலைமுறை எழுப்பிய கேள்விகளை அடுத்த தலைமுறை மதிப்பீடு செய்யும். அதுதான் வரலாறு. அதுதான் அரசியல் பயணத்தின் உண்மையான அளவுகோல். மண்ணுக்காக எழுந்த குரல்கள் மறையலாம், ஆனால் அந்த குரல்கள் எழுப்பிய கேள்விகள் ஒருபோதும் மறையாது. மக்களின் உரிமைக்காக எழுப்பப்பட்ட கேள்விகள் ஒரு நாள் வரலாற்றின் பக்கங்களில் பதில் தேடும். இது வேல்முருகனின் போராட்ட பயணத்தை நினைவு கூறும் ஒரு குரல். போராட்டம் தொடரும் இடமெல்லாம் மக்களின் குரலும் தொடரும். அங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி களத்தில் நிற்கும். வேட்டை தமிழுக்காக தங்க தட்சிணாமூர்த்தி.